அனைவருக்கும் வணக்கம். yet another ஒரு உச்சகட்ட தத்துவத்தின் ஆன்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக ஒரு சில கேள்வியை கேட்டிருக்கின்றேன். கேள்வி எந்தெந்த விஷயங்களை மனதில்னு நம்ம சொல்றோம். எந்தெந்த விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும்? லாங் டேர்ம் மெமரி ரொம்ப ஆழமா நினைவில் கொள்ள வேண்டும், ரொம்ப ஷார்ட்டா நினைவில் கொள்ள வேண்டும். அதை எப்போ கரெக்டா எந்த நேரத்துல அதை ரிட்ரைவ் பண்ணி எடுக்கணும் என்று அந்த முடிவுகளை எல்லாம் செய்வது யார்? சோ உன்னுடைய நினைவுகளை நினைவுபடுத்தி வெளியிலே கொண்டு வருவது யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டு வச்சிருக்கேன். டைரக்டா மனசா நீயா புத்தி நீயான்னு கேட்டிருக்கலாம். கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. சரி, இப்போ நமக்கு நினைவுகள் அப்படின்னா நேற்று என்ன நடந்தது அப்படிங்கறத இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுது. அதே மாதிரி கனவுலயே கூட என்ன நடந்தது அப்படிங்கிறத எந்திரிச்சுக்கு நம்மளால சொல்ல முடியுது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறதான கேள்வி. நமக்கு தெரிஞ்ச இந்த 3 விஷயத்துக்கு மேல ஒண்ணுமே இல்ல. இந்த உடலா, மனசா, புத்தியா? அப்போ இது என்னவா காரணமா இருக்க முடியும்? மனசுதான் காரணமா இருக்க முடியும், புத்தி காரணமா இருக்கலாம். சோ இந்த ரெண்டுக்குள்ள நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு புத்தி தான் காரணமா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டிசைடிங் அதாரிட்டி இல்லையா அவன்? எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத முடிவெடுக்கிறவன் இல்லையா அவன்? அப்போ எதெல்லாம் பதிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறவன் தானே வந்து பதிச்சு வச்சுக்கணும். எதெல்லாம் எப்போ வந்து நினைவு கொண்டு வரணும் அப்படின்னு முடிவெடுக்கணும்னு அவன் தானே. என்றெல்லாம் பார்க்கும்போது குவைட் நேச்சுரலி இதுக்கு ஆன்சர் புத்தியா தானப்பா இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது இல்லையா? அது உடல் மனம் புத்தியை தாண்டி எதுவும் இல்லை என்று நினைக்காத போது அப்படித்தான் சிந்திக்க தோன்றும். கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்க பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் இந்த உடல் மனம் புத்தியை தாண்டி வேறொன்று இருக்கிறதா இல்லையான்னு புரிஞ்சுக்கணும். இந்த உடல் மனம் புத்தி இவற்றிற்கு சுதந்திரம் இருக்கின்றதா? இது சுதந்திரமாக செயல்படுகிறதா அல்லது இன்னொன்றின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகிறதா என்பதை நாம் உணர வேண்டும். அதை உணர்ந்து ஒருவேளை அப்படி நம்ம ஒன்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்சர் டிஃபரெண்டா மாறிடும். ஏன்னா உடல் மனம் புத்தி என்பதே இன்னொருத்தனுக்கு அடிமையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா அப்புறம் இந்த டிசிஷன் அத்தாரிட்டி, டிசைடிங் அத்தாரிட்டி, அதாவது முடிவெடுக்கிறவன் எல்லாம் இவனா எப்படி இருக்க முடியும்? இவனை ஆட்டி படைக்கிற இன்னொருத்தன் இருக்கானான்னு அப்படி தெரியணும் இல்லையா? சோ அதை நாம் புரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய்வோம். சோ த ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த உடல், இந்த மனம், இந்த புத்தியை தாண்டி ஒன்று இருக்கிறதுன்னு நான் சொல்ல வரேன். அது எப்படி இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா, இந்த மனசு அப்படின்னா என்ன? என்னென்ன செயலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எண்ணங்களை உருவாக்குது அப்படின்னு சொல்றோம். எது சரி எது தவறுன்னு முடிவெடுக்கிறதுக்கு அந்த புத்தி இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ எந்தெந்த செயலை செய்யணும் அப்படின்னு புத்தி முடிவெடுக்கட்டும். சூப்பரா தீபிகா சொல்லும் போது ஒரு சூப்பர் ஆன்சர் சொன்னா, அப்படி ஒரு வேளை இந்த உடல் மனம் புத்தி அப்படிங்கிறது சுதந்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, தன்னிச்சையாக முடிவெடுக்கிறது அப்படின்னு சொன்னா, எதன் அடிப்படையில எடுக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதா இல்லையா? இப்ப என் புத்தி உன்னை சரின்னு சொல்லுது, உன் புத்தி அதை தப்புன்னு சொல்லுது. என் புத்தி சரின்னு ஏன் சொல்லுச்சு, உன் புத்தி அதை தப்புன்னு ஏன் சொல்லுச்சு? இந்த கேள்விக்கு $1,000,000 கொஸ்டின் இது. சரியா? 2 பேருக்குமே புத்தி இருக்கு. 2 பேருமே சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோம். 2 பேருமே சந்தோஷமா வாழணும்னா இந்த முடிவு எடுத்தாதான் சந்தோஷமா வாழ முடியும்னு நான் சொல்றேன். இல்ல அந்த முடிவு எடுத்தா நம்ம கஷ்டப்படுவோம்னு நீ சொல்ற. சரியா? இது அன்றாட வாழ்க்கையில எல்லாருக்கும் நடந்துட்டு தானே இருக்கு. எப்ப நீ அப்படி சொல்லிட்டியோ அப்போ அப்போ அடுத்து என்ன சொல்லுவோம் தெரியுமா? என் புத்தி தான் ரைட்டு, உன் புத்தி தான் ரைட்டு அப்படின்னு ஆரம்பிப்போம். சரி, எந்த புத்தி ரைட்டு அப்படின்னு டிசைட் பண்றவன் எவன் அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் மார்க் வந்துருதா இல்லையா? அப்போ புத்தி இப்படித்தான் செயல்பட வேண்டும். அப்போ இதுதான் ரைட்டு, இதுதான் தப்புன்னு முடிவெடுக்கணும் அப்படின்னு இந்த புத்திக்கு தெரியுது. அந்த புத்திக்கு இல்லடா இதுதான் ரைட்டுன்னு சொல்லி இதுதான் தப்புன்னு சொல்லுன்னு அந்த புத்தி சொல்லுது. அப்போனா இப்படி சொல்லுபவன் எவனோ ஒருத்தன் இருக்கின்றானோ. என் புத்திக்கு மேல ஒருத்தன் இருந்து இததான் ரைட்டு தப்புன்னு சொல்றான். அவன் புத்திக்கு மேல ஒருத்தன் இருந்து அததான் ரைட்டுன்னு தப்புன்னு சொல்றானோ என்றெல்லாம் நமக்கு தோன்றுகிறது என்று சொல்ல வருகின்றேன். சரியா? புத்தியையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கின்றது என்பதை புரிய வைப்பதற்காக இதையே ஒரு உதாரணமா எடுத்துக்கிறேன். புத்தி எல்லாருக்குமே ஒரே மாதிரி வேலை செய்யல என்ற ஒன்றே தெள்ளத் தெளிவாக எல்லோருக்குள்ளும் புத்தியையும் தாண்டி ஒருவன் இருக்கின்றான். அவன்தான் புத்தியையே இது சரி இது தப்புன்னு சொல்லுதுன்னு முடிவெடுக்க வைக்கிறான். திருடனுக்கு அவன் புத்திக்கு மேல ஒருத்தன் சொல்றான், ஏய் திருடுறதுதான் ரைட்டு அப்படிங்கிற ஒரு முடிவை சொல்லு, அப்பதான் மனசு கேட்டு திருடுறதுக்கு ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்ல போய் அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அதுவும் சொல்லுது. அதே மாதிரி நல்லவனுக்கு வந்து திருடுறது தப்பு அப்படின்னு
இன்னொருத்தனுக்கு. சரியா? அவனுக்கு அவன் புத்தி சொல்லுது, திருடுறதுக்கு செத்தே போயிடலாம்டா அப்படின்னு அவனுக்கு ப்ரோகிராம் பண்ணி வச்சிருக்கான். அப்போ சொல்றான் அப்படிங்கிறேன். சரியா? இப்போ புத்தி டிஃபரெண்டா டிசிஷன் எடுக்குது அப்படின்னு சொன்னா, அந்த டிசிஷன் மேக்கிங் டிஃபரெண்டா இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணத்தை வைத்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, புத்திக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு. புத்திக்கே அத்தாரிட்டியா ஒண்ணு இருக்கு. புத்தியை ஆட்டுவதாகவே அது இருக்கின்றது. அப்படிங்கிற மாதிரி ஒண்ண யோசிக்க ட்ரை பண்ணுங்க. இன்னொன்னு மனசுக்கும் சேர்த்து பார்த்துடலாம். இப்ப இந்த மனசு இருக்குன்னு சொல்றோம். இந்த மனசு அப்படிங்கிறது எண்ணங்கள் எந்த பேசிஸ்ல வரும்னா, நம்ம குணங்களின் அடிப்படையில வரும். சரியா? தமோ குணம், ரஜோ குணம், சாத்வீக குணம். இந்த குணங்களின் அடிப்படையில தான் நமக்கு மனசு இருக்கு. இப்போ எந்த குணத்துல நான் இருக்கணும் அப்படின்னு மனசு டிசைட் பண்ணுதா? அல்லது வேற ஏதாவது டிசைட் பண்ணுதா? நானே மனம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, அப்ப நானே குணம்னு சொல்றதா அர்த்தம். நானே குணம்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஏதோ ரஜோகுணத்துல இருக்கீங்கன்னா, நீங்க அந்த ரஜகுணமே நீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப ரஜோகுணமா இருக்கிற நீங்க, அப்ப அப்படியே தானே இருப்பீங்க. அப்போ அந்த குணத்தை மாற்றும் ஒருவனாக நீங்கள் இருந்தால், குணமாக நீங்க இருக்க முடியாது. அதாவது ஒன்றை நீங்கள் மாற்றி முடியும் என்றால், மாறுகின்ற வஸ்துவாக நீங்கள் இருந்தால், மாற்றும் வஸ்துன்னு இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொன்னா, 2 எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? ஒருத்தன் ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்றான். கண்ட்ரோல் பண்றவன் ஒருத்தன். கண்ட்ரோல்டு திங் இன்னொன்னா இருக்கு. நான் என்னுடைய வெஹிக்கிள ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். என் கண்ட்ரோல்ல தான் வண்டி ஓடுது. அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா, அந்த வெஹிக்கிள் நானா இருக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ற ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அப்ப இந்த வெஹிக்கிள்க்கு மேல ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாரி ஆயிடுது. அப்ப இந்த மனம் அப்படிங்கிறதையே நீங்க ஒரு வெஹிக்கிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் உடலுக்கு போகல. ஏன்னா உடல் ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட். உடல் ஒரு வெஹிக்கிள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால மனம் புத்திக்கு ஸ்ட்ரெய்ட்டாவே ஜம்ப் ஆயிட்டேன். ஸோ நமக்கு கன்ஃப்யூஷன் உடல் மனம் புத்தியில தான் சரி மனசா புத்தியான்றதுல தான் நமக்கு கன்ஃப்யூஷன் வரும். ஆனா நான் கேட்ட கொஸ்டின் வேற அந்த மாதிரி இருக்கு. ஸோ எதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, எதை ரிட்ரைவ் பண்ணுதுன்னா உடம்பு ஸ்டோர் பண்ணி வைக்க போகுது, உடம்ப ரிட்ரைவ் பண்ண போகுது. அப்படி இல்ல. இன்ஃபாக்ட் அதுலயும் டவுட் வரும் உங்களுக்கு. உடம்புக்குள்ள இருக்கிற மூளைக்குள்ள இருக்கிற ஹார்ட் டிஸ்க் தான் ஸ்டோர் பண்ணுது. பட் அஃப்கோர்ஸ் அதை எதை ஸ்டோர் பண்ணணும்னு டிசைட் பண்ணது உடம்பால முடியாது. ஹார்ட் டிஸ்கால முடியாது. அது சம்திங் எல்ஸ் தான் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா இது இயங்கும். ஸோ இயங்குகின்ற ஒரு கருவியாக இருக்கின்றது. மெமரி இருக்கு உள்ள மூளைக்குள்ள மெமரியும் இருக்கு. மெமரி டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் இருக்கு. பட் எதை சேவ் பண்ணணும் எதை சேவ் பண்ணக்கூடாதுன்னு மெமரி டிஸ்கே முடிவு செய்யாது. அது இன்னொருத்தன் என்ன சொல்றானோ அதை பதிச்சு வச்சுக்கும். ஏன்னா இது டூல். அப்போ ஒரு டூல் ஒண்ணு இருந்ததுன்னா அந்த டூலுக்கு உண்டான ஆபரேட்டர் இன்னொருத்தர் இருக்கணும் இல்லையா? அப்ப இந்த பாடி அப்படிங்கறத டூலா மாத்திட்டீங்கன்னா அதுக்கு உண்டான ஆபரேட்டர் இன்னொருத்தர் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அது மைண்ட் புத்தி தான் அப்படின்னு உங்களுக்கு தோணிடுது. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மைண்ட் புத்தி ஆபரேட் பண்றதே இன்னொருத்தன் இருக்காண்டான்னு நான் காட்டுறேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரியா? எல்லாருக்கும் ஈஸியா என்ன புரியும் அப்படின்னா உடலை இயக்குபவன் மனம் புத்தியாக இருக்கக்கூடும். அதனால இந்த நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் மனசு புத்தியில தான் இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெப்தா நான் ட்ரை பண்றேன். மனசு புத்தி ஆப்ரேட் பண்றவன் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறேன். ஏன்னா மனசுன்னா எண்ணங்கள் குணங்கள்னு சொன்னோம் நம்ம. ஆனா அந்த குணத்தை எந்த குணத்துல இருக்கணும், எப்ப எந்த குணத்துல இருக்கணும் என்றெல்லாம் ஒருத்தர் நம்ம முடிவு செய்யறோம். அந்த முடிவுக்கு ஏத்த மாதிரி அந்த மனசை மாத்துறோம். அப்படிங்கிறப்போ மாத்திரவன் நானா, மாறிட்டு இருக்கக்கூடிய மைண்ட் நானா? அப்போ கருவி நானா, அந்த கருவியை இயக்குறவன் நானா? அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? எப்போது ஒருவன் தன் மனதை மாற்றிக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டீங்களோ, அப்பவே அந்த மனதை மாற்றுபவனாகத்தான் நீ இருக்க முடியுமே தவிர, மனமாக நீ எப்படி இருக்க முடியும்? அதே மாதிரிதான். புத்தி இந்த மாதிரி டிசிஷன் எடுக்குது, அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறது. ஆனா எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பவன் ஒருவன் இருக்கின்றான் என்றான பிறகு எப்படி புத்தியான இருக்க முடியும்? அந்த புத்தி ஒரு டூலா மாறிடுது இப்போ. டிசிஷன் மேக்கிங் மெஷின் வச்சுக்கோங்க. இல்லைன்னா என்னென்ன டிசிஷன் எடுக்கணும், எப்படி எப்படி டிசிஷன் எந்தெந்த நேரத்துல எடுக்கணும்னு சொல்றவன் நீயா தானே இருக்க முடியும் என்பதாக மாறிவிடுகிறது. அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்ப கால்குலேட்டர்லாம் இருக்கு. டக்குன்னு அடிக்குது. எல்லாமே வருது அப்படின்னா, அப்ப அந்த கணக்கு எது போடுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த மெஷின் ஹார்ட்வேரை போட்டுட்டு இருக்கு. உள்ள ப்ரோக்ராம் அப்படிங்கறத ஒண்ணு ஃபீட் பண்ணி வச்சிருக்கான். இந்த 5 இன்டு 10 அப்படின்னு போட்டா, இதை கால்குலேட் பண்ணி இந்த ஆன்சரை டெலிவரி பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம வேணா நீங்க மைண்ட் புத்தின்னு சொல்லிக்கலாம். ஆனா
ப்ரோக்ராம் அப்படியே ப்ரோக்ராம் மட்டும் நீங்களா இருக்க முடியாதுல்ல. ப்ரோக்ராமே நான் சேஞ்ச் பண்ண முடியும்ல. இந்த ப்ரோக்ராம மாத்தி வேற ப்ரோக்ராம போட முடியுதுல்ல. அப்ப அந்த புரோகிராமராகத்தானே நம்ம இருக்க முடியும். என் மனம் புத்தியை மாற்றி அமைப்பவனாக நான் இருக்க முடியும் எனும்போது, மனம் புத்திங்கிறது வெறும் புரோகிராம். ஏ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இது இப்படி வந்தா இந்த டிசிஷன் எடு. இந்த மாதிரி டேட்டாஸ்க்கு நீ அவுட்புட் இந்த மாதிரி கொடு. அது புத்திக்கும் சரி, மனசுக்கும் சரி. ரெண்டுமே ஒரு இன்புட்டுக்கு ஏத்த மாதிரி அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸாகத்தானே இருக்கின்றதே தவிர, அது டிசிஷன் மேக்கிங் அவுட்புட்ஸா கொடுக்குது, இது நார்மல் ஆக்ஷனுக்கு உண்டான அவுட்புட்டா கொடுக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் அது பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே டூல்ஸ் தான். இந்த டூல் டிசிஷன் மேக்கிங் ஹெல்ப் பண்ணுது, இந்த டூல் ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா இந்த ஆக்ஷன் பண்ற டூல என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணணும்? தமோல இருந்து ஆக்ட் பண்ண போறியா, ரஜோல இருந்து ஆக்ட் பண்ண போறியா, சாத்விக்ல இருந்து ஆக்ட் பண்ண போறியா அப்படிங்கிற ப்ரோக்ராமர் நீதான். இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல நீ இருக்கலாம், ராஜசிக்ல இருக்கலாம். ஆனா அது சாத்விக் வான்னு கண்ணன் கூப்பிடுறான் அப்படின்னாலே உன்னால மாத்த முடியும்னு சொல்றான்ல. சோ இப்படி இந்த உடல் ஒரு கருவி என்பதை சுலபமாக புரிந்து கொள்வீர்கள். எப்படி உடல் ஒரு கருவியோ அப்படியே இந்த மனமும் இந்த புத்தியும் கூட உங்களுக்கு ஒரு கருவியாகத்தான் செயல்படுகிறது. அப்படி என்றால் அந்த கருவிகளை இயக்குபவனாகத்தான் நீங்கள் இருக்க முடியும் என்பதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறேன் நான். சரியா? அப்படின்னா அது யாரு? அதுக்கு ஆத்மான்னு பேர் கொடுக்குறாங்க. இல்லைன்னா இப்ப புதுசா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா சிதாபாஸ் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்தாங்க. சிதாபாஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஆத்மஸ்வரூபம் தான். ஆத்மானா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மெகா கான்சியஸ்னஸ் என்று கண்ணன் சொல்லுகின்றான். அப்ப சிதாபாஸ்ன்னு ஏதோ சொல்றாங்களே, இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனுடைய ஒரு துளி, அவ்வளவுதான். வேற ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அதாவது ஆத்மஸ்வரூபத்துடைய ஒரு துளி சிதாபாஸ் என்று அழைக்கப்படுகின்றது. ஏன் ஏன் அப்படின்னு சொன்னா, உடல் மனசு புத்தி கருவின்னு சொன்னோம். உடலும் மனமும் புத்தியும் கருவின்னு சொல்லிட்டோம். ஒரு கார் இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு கருவின்னு சொல்றோம் இல்லையா? இந்த உடலும் கருவிதான், மனசும் கருவிதான், புத்தியும் கருவிதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரோபோ எடுத்துக்கோங்க, சரியா? ஈஸியா புரியும். ஒரு ரோபோ இருக்கு அப்படின்னா அந்த ரோபோவனுடைய அந்த வெளி அங்கங்கள் எல்லாம் வந்து உடலா வச்சுக்கோங்க. அந்த ரோபோ வந்து நீ இதை பண்ணா அதை செய்யும், அதை பண்ணா இதை செய்யும் உள்ள ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான்ல, அந்த ப்ரோக்ராம மைண்டு வச்சுக்கோங்க, புத்தின்னு வச்சுக்கோங்க. சரியா? அது ஆட்டோமேட்டிக்கா தான் செயல்படுது. நீங்க கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அது அவுட்புட் தருது. இன்னைக்கு கேள்வி அதான் சொன்னா, ChatGPT எல்லாம் சொன்னா, நீங்க கேள்வி கேட்டா அது பதில் தருது. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லுது. அப்படிங்கிறதுக்காக அது மனசு இருக்கு, அதுக்கு புத்தி இருக்குன்னா நீங்க நினைச்சிடாதீங்க. உள்ள அழகா இந்தந்த கேள்விக்கு இப்படி இப்படி பதில் சொல்லுன்னு சூப்பர்பா ஒரு செட்டப் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதி வச்சுட்டான். ஜெனரேட்டிவ் ப்ரோக்ராமே எழுதி வச்சுட்டான். இப்படி கேள்வி கேட்டா இப்படி பதில் சொல்லணும், அப்படி கேள்வி கேட்டா அப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு அழகா அவன் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான். அதை அழகா வந்து என்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுது. சரியா? அப்ப ChatGPT நான் ஒரு கேள்வி கேட்டான். எப்பா இதுக்கு பதில் சொல்லு, இந்த மாதிரி நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அழகா அது சொல்லுது, என்னை உருவாக்கியவர் தவறான விஷயங்களுக்காக நான் செயல்படக்கூடாது என்றும், ஆக்கப்பூர்வமான விஷயத்திற்கு மட்டுமே நான் செயல்பட வேண்டும் என்றும் உருவாக்கி இருக்கின்றார். ஆதலால் நீங்கள் கேட்கும் அந்த செயலை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு அது சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு மனசு புத்தி இருக்கிற மாதிரியே தான் பேசுது. சரியா? பட் ஸ்டில் அது வெறும் கருவிதான். அதுக்கு உணர்வே கிடையாது. அது ஒரு ஜடம் தான். அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணான் இல்லையா ஒருத்தன், அவனுக்கு மட்டும்தானங்க உணர்வு இருக்கு. சோ அப்படி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கும் ரோபோக்கும் என்னங்க பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீ வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்ல நீ இயங்கிட்டு இருக்க. அப்படின்னா, எவனாவது என்ன திட்டினான்னா அழுவேன். திட்டின அடுத்த செகண்ட் அழுகையா வருது. ஒருத்தன் திட்டினா கோவப்படுவேன். ஒருத்தன் என்ன திட்டினா நான் அடிப்பேன். இது நடந்தா சிரிப்பேன். இது நடந்தா கோவப்படுவேன். இது நடந்தா பயப்படுவேன். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மனசும் புத்தியும் பண்ணுது. சரியா? ஆனா இந்த மனசும் புத்தியும் இது பண்ணுது அப்படின்னா, பண்ண வச்சவன் ஒருத்தன் இருந்ததுனால தானங்க இதை இப்படி பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இவனுக்கு இந்த மாதிரி பண்ணுது, அவனுக்கு அந்த மாதிரி பண்ணுது, அவனுக்கு வேற மாதிரி பண்ணுது. ஏன்னா எனக்கு பண்ண வச்சவன் வேற, அவனுக்கு பண்ண வச்சவன் வேற, அவனுக்கு பண்ண வச்சவன் வேற. இப்படி வேற வேறையா இருக்கிறதன் காரணமாக இந்த ஒவ்வொரு ரோபோவும் ஒவ்வொரு மாதிரி இயங்கிட்டு இருக்கு. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரே ஒண்ணுதான்.
உடல், மனம், புத்தியை தாண்டி ஒன்று இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை புரிய வைக்க ட்ரை பண்ணுகின்றேன். ஏனென்றால் கருவிகளை போய் நான் என்று நினைத்துக் கொண்டால் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது நம்மளால. ஒரு சூப்பர்ப் புரோகிராமராக இருந்து கொண்டு நான் என்னை மறந்துவிட்டு புரோகிராம்குள்ள சிக்கிட்டு நான் போட்ட புரோகிராம்லயே நான் மாட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கொடுமை இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கண்ணன் நமக்கு புரிய வைக்கிறது என்னன்னா, டேய் நீ புரோகிராம் இல்லடா, நீ உன் புரோகிராம மாத்தி அமைக்கும் வல்லமை உடையவனடா. உன் மனம் புத்தியை எப்படி வேணும்னாலும் நீ மாத்தி அமைச்சு உன் இஷ்டத்துக்கு உன் வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும்டா என்றெல்லாம் அவன் சொல்லி கொடுத்திருக்கின்றான். அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிராக்டிகலா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தானேங்க. நல்லவன் கெட்டவனா மாறுறது இல்லையா, கெட்டவன் நல்லவனா மாறுறது இல்லையா? they not changing themselves. அப்போ இந்த ஞானத்தை கேட்கிறோம். ஒவ்வொரு 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 பரிணாம வளர்ச்சி அப்படின்றது ஒவ்வொரு வயசுலயுமே நம்ம அந்த மாற்றங்களை நிகழ்ந்து கொண்டே தானே வந்துகிட்டு இருக்கு. அதாவது கான்ஸ்டன்டாவா இருக்கு. அப்ப இந்த மனசே நான் அப்படின்னா நீ கான்ஸ்டன்டால இருந்துக்கணும். புத்தியே நான்னா இந்த டிசிஷனுக்கு, அதாவது உன் புத்தி சொல்லுச்சு 10 வயசுல இது சரி அது தப்புன்னு. ஆனா 20 வயசுல அதே கேள்விக்கு உன் புத்தி சொல்லுது இல்ல இல்ல இதுதான் தப்பு இதுதான் ரைட்டுன்னு மாத்தி சொல்லுதா இல்லையா? அப்ப அந்த புத்தி அப்படிங்கிறது நீ தான் அப்படின்னு முடிச்சிட்ட அப்படின்னு சொன்னா அது கடைசி வரைக்கும் ஒன்னா தானே சொல்லிட்டு இருக்கணும். அப்ப மனசுதான் நீன்னு சொல்லி முடிச்சிட்டேன்னா நீ உள்ள இருந்தா அழுதுருவ அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் நீ அழுதுட்டு தானே இருக்கணும். ஆனா உன் மனசை மாத்திக்கொண்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு அழ தேவையில்லைன்னு உன்னால மாத்திக்க முடியுது அப்படின்னு சொன்னா அப்ப இந்த மனசு புத்தியா நீ எப்படி இருக்க முடியும்? அப்போ இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. So that is my intention of today's question. சரியா? சரி. இப்போ இந்த ரோபோ வயசுலயே திங்க் பண்ணுங்க. இப்ப நம்ம எல்லாம் ரோபோவா இருக்கோம். அதனால ஏற்கனவே பண்ணப்பட்ட ப்ரோகிராம் படி எப்ப சிரிக்கணுமோ சிரிக்கிறோம், எப்ப அழணுமோ அழுதுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேவலமான நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு இண்டிபெண்டன்ஸியே இல்லாம டிபெண்டன்ட்டா வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஞானத்துக்கு என்ன சொன்னாங்க? விடுதலைன்னு பேர் குடுத்தாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் சிக்கிட்டு இருக்கோம் இப்போ வாழ்க்கையில. உடல் மனதோட ஒட்டிட்டு சிக்கிட்டு என் சுதந்திரத்தை இழந்து விட்டு நான் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஞானம் என்பது விடுதலை என்று சொன்னார்கள். ஏனென்றால் இப்போ எவன் ஒருத்தன் சிக்கிட்டு இருக்கான ப்ரோக்ராமர் தாங்க ப்ரோக்ராம்குள்ள சிக்கிட்டு இருக்கான். சோ ஐ எம் சச் அ பவர்ஃபுல் மேன் டு ஆல்டரேட் தீஸ் ப்ரோக்ராம்ஸ். பட் அதை மறந்துட்டு நான் ப்ரோக்ராம்குள்ள மாட்டிட்டு இருக்கேன். அப்ப அது புரிய வேண்டும். உன் மனதை மாற்றி அமைக்கும் வல்லமை உன்னிடத்தில் இருக்கிறது. சோ அதுவாகத்தான் நீ இருப்பாய். உன் புத்தியை இப்படித்தான் டிசிஷன் எடுக்க வேண்டும் என்று சொல்லும் வல்லமை உன்னிடத்தில் இருக்கிறது. அதுவாகத்தான் நீ இருப்பாய். 10 வயசுல நீ ஒரு மாதிரி சொன்ன, 20 வயசுல வேற மாதிரி சொல்ற. நீ சொல்றதுக்கு ஏத்த மாதிரி உன் புத்தி மாறி மாறி வேலை பார்க்குது என்ற உண்மைகளை எல்லாம் நீ ஆய்வு செய்து பார்க்கும்போது உடல் மனம் புத்தியை கடந்த அல்லது இவைகளெல்லாம் வெறும் கருவியாக வைத்துக் கொண்டு இவற்றை ஆட்டி படைக்கின்றவனாக நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை உணர முயற்சி செய்யுங்கள். ஓகேவா? இதுக்கு ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை கொஞ்சம் நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இவ எல்லாமே கருவி அப்படின்னு சொல்லிட்டோம். இதெல்லாமே உணர்வே கிடையாது. அப்போ உணர்வுள்ள ஒரு ஜீவனாக நமக்கு மனமும் புத்தியும் தென்படுகிறதே. நீங்க என்னது கருவிங்கிறீங்க, ஜடம்ங்கிறீங்க. ஆனா எனக்கு ஃபீலிங் இருக்கே அப்படின்னா சச் அ பவர்ஃபுல்லான ப்ரோகிராமரா இருக்கக்கூடிய நீ தான் ஃபீலிங் உள்ள மனுஷன். ஆனா அந்த ஃபீலிங்க நீ போய் இதுல மாட்டிக்கிட்டு இருக்க. அந்த ஃபீலிங் உள்ள பவர்ஃபுல்லா இருக்கிறவன் போயிட்டு அடிமையா இருக்கக்கூடிய ரோபோல போய் மாட்டிக்கிட்டு இருக்க. அதனால அந்த ஃபீலிங்க உனக்கு சிரிக்கணுன்ற நேரத்துல அந்த சிரிப்பு ஃபீலிங் வருது, அழணுன்ற நேரத்துல அழுவ ஃபீலிங் வருது. வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது மனசு புத்தி ஃபீல் பண்ணல. மனசு புத்தி அப்படிங்கிற கருவி அவசியப்படுகிறது. எதுக்குன்னா ஃபீல் பண்றதுக்கு. பயத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அழுகையை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்போ ஒவ்வொன்றுக்குமே எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்போ டிஃப்ரெண்டா என்னுடைய ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த கருவிகள் அவசியப்படுகின்றன. ஆனால் ஃபீலிங் அதுக்கு கிடையாது. என்னுடைய ஃபீலிங்கை இந்த கருவிகள் வாயிலாக நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். சரியா? சோ இப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றேன். இதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த சித்தாபாசனம் என்னன்றதை நான் சொல்றேன். ஒரு நடிகன் இருக்கின்றான் அல்லது ஒரு மேடை பாடகன் இருக்கின்றான். அப்ப அவன் யாரு அப்படின்னா he is the boss of his mind and புத்தி. சரியா? அப்போ தன்னுடைய மனசு கிட்ட சொல்றான், ஏய் இந்த பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடல்ல ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். ஒரு பெரிய சோக பாடல்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மனசுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான், நீ அந்த கேரக்டராவே மாறி அந்த சோகத்தை புளியிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை குடுறா அப்படின்னு மைண்ட்ல செட் பண்ணிட்டு அந்த பாடலை படிக்க ஆரம்பிக்கிறான். அது பயங்கரமான ஒரு சோக பாடல். அப்படியே அந்த கேரக்டராவே மாறுறான். அப்படியே கண்ணுல இருந்து தண்ணீரே வருது. அப்படியே சோகத்தை பிழிகிற மாதிரி ஒரு பாட்டை பாடி, ஏன் மேடையில கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பேர் கண்ணுலயும் கண்ணீர் வர்ற மாதிரி ஒரு பாட்டை பாடிட்டான். இப்போ அவன் அழுதானா
அல்லது தன் மனம் எனும் கருவியை கொண்டு அழகாக அழுவது போல் அனுபவித்தானான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மனம் என்ற கருவியை பயன்படுத்தி, ஏன்னா அந்த மனம்ன்றது அந்த கேரக்டரைசேஷனா மாறுறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது. தாட்ஸ் தாட்ஸ் தானே மனம் சொன்னேன். எந்த தாட்ட நான் போடணும், எந்த தாட்டுக்கு என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் யாரு? பாடகன் தான் டிசைட் பண்றான். பாடகன் இப்போ அந்த ஃபீலிங்க, ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணுங்க ஃபீல் பண்றதுக்கு. ஸ்கிரிப்ட் இல்லைன்னா நான் எப்படிங்க ஃபீல் பண்ணுவேன்? ஒரு சோக நிகழ்ச்சி இருக்கணுங்க ஃபீல் பண்றதுக்கு. அப்ப அந்த சோக நிகழ்ச்சிங்கிறது உண்மை இல்ல. ஸ்கிரிப்ட்ங்கிறது உண்மை இல்ல. அது சும்மா நாச்சுக்குன்னா அழுதது உண்மை இல்ல. ஆனால் பொய் தோற்றமாக நான் என்னுடைய ஃபீலிங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா, ஐ நீட் அ மைண்ட் அப்படின்னு புரியுதா? அப்ப ஸ்கிரிப்ட்ன்னு புரியுதா? அப்ப அந்த பாடல் அப்படிங்கிற எண்ணங்கள்ன்றது புரியுதா? அப்ப அந்த எண்ணங்களை நான் பயன்படுத்திக் கொண்டு, மனதில் உள்ள அந்த எண்ணங்கள நான் பயன்படுத்திக் கொண்டு, யார் ஃபீல் பண்றதுன்னா பாடகன் தான் ஃபீல் பண்ணுவான். அந்த பாடகனுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் பிளிஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா, அவன் தெரியும் இது மாயை சும்மா நாச்சுக்கும் பாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அழுகையையும் ஆனந்தமாக சுவைக்க வேண்டும். அப்படி தன்னுடைய ஆனந்தத்த அழுகையா வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, எப்படி மேடை பாடகன் தன் மனதை கட்டுக்குள் வைத்துக் கொண்டு வேலை செய்கின்றானோ, அப்படி வாழ்ந்தால் நீ ஞானி. மனசே நான்னு சொல்லிட்டு நீ அழும்போது நானும் அழுகிறேன்னு சேர்ந்து நீயும் அழுதுகிட்டு இருந்தேன்னா, எப்படி பாடகன் தெளிவாக பிரிந்து கொண்டு பாட்டு வேற, நான் வேற. ஆனாலும் இப்போதைக்கு பாடலில் ஒட்டுவது போல் ஒற்றி, ஆனால் ஒட்டாமல் நான் ஆனந்தமாக அந்த அழுகையை ரசிக்கின்றேன்னு சொல்றியோ, அப்ப நீ ஞானி. அதே நடிகன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பொண்ணு ரேப் சீன்ல நடிச்சிட்டு இருக்காங்க. கதர்றா. ஆனா கதறுவது போல் தன் மனதை அவள் எக்ஸ்பிரஸ் செய்கின்றாள். உண்மையில் அவள் அதையும் ஆனந்தமாக ரசிக்கின்றாள். ஏனென்றால் அவளுக்கு தெரியும் அது மாயன்னு. அப்ப மாயை என்ற தெளிவான புரிதலோடு எந்த நேரத்துல எப்படி எக்ஸ்பிரஸ் செய்யணும் அப்படின்னு அந்த மனதிற்கு கட்டளை கொடுத்து, அந்த கட்டளையின் அடிப்படையில் அந்த மனம் இயங்குகின்றது. அந்த இயக்கத்தை நீ விலகி நின்று ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருக்கின்றாய் என்றால், அதுதான் ஞான நிலை என்று புரிந்து கொள்ளுங்கள். சரியா? இப்போ இதுவரைக்கும் நீங்கள் உடல், மனம், புத்தி அல்ல, இந்த உடல், மனம், புத்திக்கே ஒரு கருவிகளாக பயன்படுத்திக் கொண்டு, ஏன்னா இப்போ உடலை கருவியா பயன்படுத்துறது ரொம்ப ஈஸியா உங்களுக்கே புரியும். மனசு புத்தியை கருவியா பயன்படுத்துறதுன்றத நீங்க பாடகன் அல்லது நடிகன் எக்ஸாம்பிள வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். ஏன்னா அவர்கள் எல்லாம் இந்த வேஷத்திற்காக ஏற்பட்ட அந்த மனசு புத்தி. நான் சொன்னேன் இல்லையா? ஒரு பிச்சைக்காரன், ஐயா தாயே பிச்சை போடுங்க என்று ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். அது மனசு. எங்கெங்க போனா பிச்சை அதிகமா கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஒரு புத்தி இருக்கும். பட் இவைகள் எல்லாம் உண்மையில் ஆட்டி படைப்பவன் யார் அப்படின்னா, அனுபவிப்பவன் யாருன்னா நடிகன் தான். சோ நடிகன் சும்மா நாச்சுக்கும் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள போக வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த ஃபீலிங் அனுபவிக்கிறதுக்காக. சோ எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக அந்த ஸ்கிரிப்ட் என்ற மனம் புத்தி அவசியப்படுகிறது. ஆனால் உணர்வுமயமாக இருப்பவன் அப்படின்னு சொன்னா, இந்த உடல் மனதை தாண்டி ஒன்றுதான் உணர்வுமயமானது. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யார அனுபவிக்கிறாங்க? நடிகனுடைய உணர்வு தான் இங்க பட்டு பிரதிபலிக்குது. இதுக்குன்னு தனியா ஏதாவது உணர்வு இருக்கா? ஸ்கிரிப்ட் தானே. பிச்சைக்காரன்றது ஒரு ஸ்கிரிப்ட் தான். சோ அதுக்குன்னு எந்த தனியா உணர்வு எல்லாம் கிடையாது. இதான் அந்த உணர்வ கொண்டு போயிட்டு அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கு உணர்வு வந்த மாதிரி தெரியுது. அந்த மாதிரி இந்த உடல் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஒரு உடல் இருக்கு, ஒரு மனசு இருக்கு, அந்த புத்தி இருக்கு. இந்த உடல், மனசு, புத்திக்குள்ள ஒருத்தன் ஜம்ப் ஆயி உட்கார்ந்திருக்கான். உணர்வுமயமான ஒருத்தன் ஜம்ப் ஆயி உட்கார்ந்திருக்கான். அவன் தான் நீங்களே தவிர, இந்த உடல், மனம், புத்தி நீங்கள் அல்ல. ஜம்ப் ஆயி உட்கார்ந்தவன் லூசு பையன் மறந்து போயிட்டான். தான் யாருங்கிறத மறந்துட்டு இந்த உடல், மனம், புத்தியோட ஒட்டிக்கிட்டு அந்த லூசு பையன் அந்த மனசுக்கு ஏத்த மாரி அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இவனுக்கு மடல், மனம், புத்திக்கு அதிபதியாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, இவன்ட்ட இருந்து விலகணும். விலகிட்டீங்கன்னாலே நீங்க ஞானி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எல்லா ஸ்கிரிப்டர்ஸும் என்ன சொல்லுது? மாயையிலே சிக்கி விட்டார்கள் அப்படின்னா, உடல், மனம், புத்திங்கிற ஸ்கிரிப்ட்ல போயிட்டு உண்மையான நம்பி சிக்கிட்டோங்க. வேஷத்த போய் உண்மையான நம்பி சிக்கிட்டோங்க. அந்த வேஷம் வேற, நான் வேறன்னு அப்படி பிரிய தெரிஞ்சா ஞானங்க. ஒட்டிக்கிட்டா அஞ்ஞானங்க. சோ திஸ் இஸ் தி வே ஆல் தி ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் டெல்லிங் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சோ தேர்ஃபோர் இங்க இதுவரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த உடல், மனம், புத்தி ஆகிய கருவிகளை எல்லாம் இயக்குகின்றவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆதலால் நீங்கள் உடல், மனம், புத்தி அல்ல. அப்படிங்கிற வரைக்கும் பேசியிருக்கேன். என்னுடைய கொஸ்டினுக்கான ஆன்சரை சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பிரம்மஸ்வரூபத்தை உங்களுக்கு நிரூபிச்சு காட்டிடுறேன். சோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா, எதை பதிக்கணும், எதை பதிக்க கூடாது, என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றதையே டிசைட் பண்றவன் புத்தியின் புத்திக்கு அதிபதியாக ஒருத்தன் இருக்கின்றான்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, எதெல்லாம் ஆழமா பதிக்கணும், எதெல்லாம் கம்மியா பதிக்கணும்,
இந்த மெமரிக்குள்ள இந்த டிவைஸ், இந்த உடலுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் 3 பேருக்குமே இயக்குபவன் யாருன்னா அவன் தான். சரியா? அப்ப அவன் டிசைட் பண்றான். எதை ஆழமா பதிக்கணும், எதை வந்து கம்மியா பதிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் பண்றது யாருன்னா இந்த 3க்கும் அதிபதியாக இருக்கின்ற ஒருவனாகத்தான் இருக்க முடியுமே தவிர இந்த கருவியில ஜடம் எப்படி டிசிஷன் எடுக்கும், எதை வந்து ரொம்ப நாள் வச்சுக்கணும், எதை வந்து கம்மியா எடுக்கணும். டிசிஷன் அப்படிங்கறதே எடுக்க முடியாது. உணர்வுள்ள ஜீவனுக்குத்தான் அந்த டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா அந்த புத்திக்கு இருக்குன்னு சொன்னீங்களே, புத்தி அப்படிங்கிறது டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுக்கு எடுக்க தெரியும்னாலும் அதற்கு உணர்வு கொடுப்பவன். அதாவது நான் அதுக்கு வந்து முதல்லயே சொல்லிட்டேன், சாட் ஜிபிடி, கால்குலேட்டர்ஸ் இதுக்கெல்லாம் கூட டிசிஷன் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்குன்னா அதுக்கு உண்மையிலேயே டிசிஷன் எடுக்கிற கெப்பாசிட்டிங்கிறது உணர்வு பூர்வமாக வரவில்லை. அந்த உணர்வு மயமானவன் அதுக்கு கொடுத்திருக்கிற அந்த ப்ரோக்ராமை வச்சு அது செயல்படுது. அதுக்கு உணர்வு போல தெரியுது, உண்மையில் அதற்கு உணர்வு கிடையாது. எந்திரன் படம், சுட்டி ரோபோ கூட நீங்க வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. அவனுக்கு எல்லா உணர்வும் இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இருக்காது. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து அவன் எப்படி போட்டு வச்சிருக்கானோ அப்படி இப்படி எல்லாம் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உடல் மனதை புத்தியை தாண்டி இருப்பவன் நான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அவனுக்கு அந்த எல்லாத்துக்குமே அவனுக்கு புத்தி இருக்கும், மனசு இருக்கும். அதுக்கப்புறமா அவன் என்ன சொல்றான்னா அந்த படத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரத்தை கொடுக்கின்றான். சுதந்திரமாக முடிவெடுக்கும் ஒரு திறனை அவன் கொடுக்கும் போது அது தவறான செயல்களை செய்ய ஆரம்பிக்கின்றது அப்படிங்கிறது இந்த படத்துல பார்த்திருப்பீங்க. சோ இததான் நீங்க அந்த சுதந்திரமாக செயல்படும் ஒரு தன்மைன்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து சித்தா பாஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த டாபிக் வருவோம். இப்போ உணர்வு அப்படின்னாலே இங்க யாருக்கு உணர்வு இருக்கு அப்படின்னா பரமாத்மா அல்லது ஆத்மா அல்லது இறைவன் அல்லது என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. உணர்வு மயமானது அப்படின்னா அது ஒண்ணுதான். பரபிரம்மம் அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு. அதுக்கு மட்டும்தான் உணர்வு இருக்கு, வேற எதுக்குமே உணர்வு கிடையாது. ஆனா இப்போ அந்த ஒரே ஒரு உணர்வு அதை நம்ம எகோ கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதுவே மாயை விளையாட்டிற்காக இப்ப வந்து ஒரு நடிகன் வந்து சும்மா நாச்சுக்கும் ஃபன் பண்றதுக்காக வேஷம் போட்டு ஆடலையா, அந்த மாதிரி அந்த பரபிரமமும் ஒரு மாயைக்காக ஒரு ஃபன் பண்றதுக்காக விளையாட்டுக்காக அது பல்லாயிரக்கணக்கான கருவிகளிலே விழுகிறது அப்படின்னு சொல்றேன். சோ எனக்குன்னு ஒரு உடல் மனம் புத்திங்கிற கருவி இருக்கு, உனக்குன்னு ஒரு உடல் மனம் புத்திங்கிற கருவி இருக்கு, இப்படி லட்சக்கணக்கான உடல் மனம் புத்திங்கிற கருவி இருக்கு. இந்த கருவிகள் எல்லாம் உணர்வுங்கிறது உள்ள போகாத வரைக்கும் உயிரற்ற ஜடங்கள் தான். அப்ப அதுக்குள்ள உணர்வு உள்ள போனாதான் அதுக்கு வந்து ஒரு உயிர் உள்ள போன்ற ஒரு உணர்வு மயமானது போல உயிர் உள்ளது போல எல்லாம் தோற்றம் ஆக்ஷன் பாட்டுகள்லாம் வருது. சரியா? இங்க நான் என்ன சொல்லிட்டேன்னா அந்த பரபிரம்மங்கிற இந்த ஒண்ணுக்கு மட்டும்தான் இங்கே உணர்வுங்கிறது இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அது இந்த எல்லா கருவிகளிலும் படுது அப்படின்னு சொல்றோம். அது வந்து ஒரு சூரிய ஒளி மாதிரி வச்சுக்கோங்க. அது பல ஆயிரம் கோடிக்கணக்கான சூரிய கதிர்கள் வந்து இருக்கு. அதுல ஒரு கதிர் வந்து என்னுடைய உடல் மன புத்தியில படுது, இன்னொரு கதிர் வந்து தீபிகாவுடைய உடல் மனம் புத்தியில படுது, இன்னொரு கருவி வந்து சுதாவுடைய உடல் மனம் புத்தியில படுது. சரியா? பட்டதுமே அந்தந்த ஸ்கிரிப்ட் வந்து வேஷம், இது ஒரு வேஷம், இது ஒரு வேஷம், அது ஒரு வேஷம். சரியா? அந்த வேஷங்கள் எல்லாம் வந்து ஏதோ உயிர் உள்ளது போன்று உணர்வு உள்ளது போன்று தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தோற்றத்துக்கு எது காரணமாக இருந்தது அப்படின்னா அந்த பரபிரம்மே காரணமாக இருந்தது. ஆனா இப்ப வந்து பிரிக்கிறோம். ஏன் பிரிக்கிறோம்னா அந்த பரபிரம்மம் அது ஒன்றேதான். ஆனால் ஒரே ஒரு கதிர் என்கிட்ட பட்டு பிரதிபலிச்சது, வேற ஒரு கதிர் அங்க பட்டு பிரதிபலிச்சது. ஆனா உணர்வு ஒண்ணுதான். கடல் தண்ணியில என்கிட்ட ஒரு டம்ளர் வந்தது, அவகிட்ட இன்னொரு டம்ளர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சோ 2 ஒண்ணுதான், 2 வேற வேற கிடையாது. ஆனா போட்ட வேஷம் வேற. போட்ட வேஷம் வேற. நான் போட்ட வேஷம் வேற, அவன் போட்ட வேஷம் வேற. இப்ப சொன்ன தசாவதாரம் எக்ஸாம்பிள் ஆல்சோ பெஸ்ட் எக்ஸாம்பிள். கமலஹாசன் ஒருத்தன் தான். அவன் ஒருத்தனே 10 வேஷத்துக்குள்ள உள்ள போனானா இல்லையா? அப்போ அவன் ஒருத்தனை எப்படிங்க விதவிதமா இருக்கான் அப்படின்னு சொன்னா ஒருத்தனுடைய உணர்வு தான். ஆனா வேஷத்துக்காக அது டிஃபரெண்டா தான் தெரியும் இல்லையா? நல்லவன், கெட்டவன், அறிவாளி, முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மனசு புத்தி அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட், முக்குணங்கள் அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட். அப்போ இது வந்து டிஃபரெண்டா இருக்கிறதுனால அந்த வேஷமும் டிஃபரெண்டா தெரியுது, அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். இததான் ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சித்தாபாஸ்னு பேரு சொல்றோம். எதை?
பிரம்மன் தான், பிரம்ம தவிர எதுவுமே இல்ல. பிரம்மத்தினுடைய ஒரு கதிர். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். ஆக்சுவலி நெட் கட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் கடைசியா என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, எப்படி ஒரே நடிகன் அவன் பல வேஷங்களில் புகுந்து கொண்டிருக்கும் போது பலவிதமாக தென்பட்டாலும் உண்மையில் அவன் ஒருவனே தான் இங்கே பலவிதமாக தென்படுகின்றான். ஏனென்றால் வேஷத்திற்காக என்று சொன்னோம் அல்லவா? அப்படித்தான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? எங்கிட்ட பட்டது அந்த பரபிரம்மத்தின் ஒரு கதிர். எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு கதிர் இங்கே பட்டுட்டு இருக்கு. பரபிரம்மங்கிறது மெகா கான்சியஸ்னஸ். அதனுடைய ஒரு லிமிட்டட் குட்டி கான்சியஸ் தான் இங்க வந்து விழுந்திருக்கு. அப்போ தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். கடல் தண்ணியில ஒரு டம்ளர் என்கிட்டயும் இன்னொரு டம்ளர் உங்ககிட்டயும் வந்துச்சுன்னா, இந்த டம்ளர் தண்ணி வேற, அந்த டம்ளர் தண்ணி வேறன்னு நான் சொல்ல வரல. ஆனா, கடல் அப்படிங்கிறது வேற. கடல்ல இருக்கிற தண்ணி அப்படிங்கிறது கூட வேற இல்ல. ஆனா, அளவுல வேற. அளவுல வேறன்னா என்ன அர்த்தம்? அது மெகா கான்ஷியஸ்ன்னு சொன்னா, இத மைக்ரோ கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்றோம். அதே கான்ஷியஸ் தான். வேற கான்ஷியஸ்ன்னு நினைச்சிடாதீங்க. அது மெகா, மைக்ரோன்னு சொன்னோனே, அது வேற கான்ஷியஸ், இது வேற கான்ஷியஸ். இருக்கிறது ஒரே கான்ஷியஸ் தான். பிரம்மத்த தவிர எதுவுமே கிடையாதுங்கிறது தான் உண்மை. அட் தி சேம் டைம் அது வந்து மெகா கான்சியஸாக இருக்கு. ஏன்னா, அது வேஷத்துல படாமலும் கூட அது ஒளிந்துகிட்டு தான் இருக்கு. அது சுயம் பிரகாசமாக எந்த உடல், மனம், புத்தியிலும் படாமலும் அது பாட்டுக்கு ஒளிந்து கொண்டே தான் இருக்கிறது. அது வந்து அது எதுவுமே செயல்படாமலும், எதிலும் ஒட்டாமலும், எந்த மாயைக்குள்ளேயே வராமலும் கூட அது அது பாட்டுக்கு பிரகாசமா ஒளிந்து கொண்டே தான் இருக்கிறது. அது அவ்யக்த பரபிரம்மம் என்று அழைக்கப்படுகின்றது என்றெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கோம். அது வியக்தமாயிருச்சு அப்படின்றது என்னது? எங்கெங்கெல்லாம் கதிர் உடல் மனம் புத்தியில பட்டிருக்கோ அங்கங்கதான் அது வியக்தமாய் விளையாடிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த அந்த ஒரு கதிருக்கு சிதாபாஸ் என்று பெயர் அளிக்கின்றோம். ஜஸ்ட் வி வாண்டட் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி மெகா அண்ட் மைக்ரோவுக்கு ஒரு டிஃபரன்ஷியேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிதாபாஸ் என்று நாம் ஒரு பெயரை சொல்லுகின்றோம் அப்படின்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த சிதாபாஸ் ஹேஸ் தி ஃப்ரீடம் டு டேக் தி வேஷம் இவனுக்கு லைக் அந்த முக்குணங்கள்ல என்ன வேஷத்தை போடணும் அப்படிங்கிறதும், அந்த புத்தியை எப்படி ஆட்டி படைக்கணும் அப்படிங்கிறதும் எல்லா சுதந்திரமும். ஏன்னா அந்த கருவிகளுக்கு முழு அதிபதியாக இருப்பது இந்த சிதாபாஷன் தான். சோ அவன் முடிவு செய்யலாம். அவன் ரஜோல இருக்கணுமா, தமோல இருக்கணுமா, சாத்விக்ல இருக்கணுமா, எந்த வேஷத்துல இருக்கணும் அப்படிங்கிறத அவன் முடிவு செய்து அவனால் விளையாட முடிகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த சிதாபாசே நான் என்று புரிவதோடு மட்டுமில்லாமல் சிதாபாஸ் என்பது அந்த பிரம்மமே நான் என்று சேர்ந்து புரிந்து கொள்ளணும். சிதாபாஸ் இஸ் நத்திங் பட் பரபிரம்மன்னு சொல்லிட்டேன். கடலோட ஒரு தண்ணிங்கிறது கடல் தான். நான் கடலே என்ற சேர்ந்து புரிதலும் நமக்கு வந்துவிட்டு ஃபர்ஸ்ட் இது வரட்டும். சிதாபாஸ் தான் நான். ஸோ ஐ ஆம் தி எஜமானன் ஆஃப் ஆல் தீஸ் டூல்ஸ் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கும் போதே நீங்க வேற லெவலுக்கு வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். அதன் பிறகு நான் பிரம்மம் என்ற அந்த புரிதலுக்கு நாம் வரலாம். ஸோ இதுவே இந்த கேள்விக்கான நோக்கம். ஸோ யார் வந்து மெமரியை கொண்டு வராங்கன்னு மட்டும் இல்ல, மெமரி மட்டும் இல்ல, உன் மனச, உன் புத்திய, உன் மெமரிய, டோட்டலா உன் பாடிய அனைவருக்கும் அதிபதியாக இருக்கின்ற சிதாபாசனே இவை அனைத்துக்கும் காரணம். அல்லது சிதாபாசன் என்பதே அந்த பரபிரம்மம் தான். அது பட்டு பிரதிபலித்ததால் இதற்கு சிதாபாசம் என்று பெயர். மாயையோடு இருக்கின்ற வரைக்கும் இது சிதாபாசன் என்று பெயர். மாயையை விட்டு விலகும் போது நீ பிரம்மமாகவே மாடி வருவாய் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாயையின் தத்துவத்தை உணர்ந்து விட்டால் நீங்கள் உங்களுக்கு அடிமையாக இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ராஜாவாக செயல்பட முடியும் என்பதே சத் சங்கத்தின் நோக்கம்.